கோகல்லாம் நீங்க தொடர்ந்து இணைப்பெறுங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக அதிமுகவுடைய மூத்த தலைவர் திருமிகு செம்மலை நம்முடைய இணைகிறார். சார் வணக்கம். இந்த தேர்தல் களம் என்பது திமுகவுக்கும் வெல்லப்போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா அப்படின்றதான் தமிழ்நாடு முதலமைச்சர் நேற்று விடுத்திருக்கூடிய சூளுரையா இருக்கு. டெல்லி அணி என்று அதிமுக தலைமையிலான என்டிஏ குறிப்பிடத்துக்கான காரணம் என்ன? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது வெல்லப்போவது தமிழ்நாடு அணியா அல்லது டெல்லி அணியா என்று மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் பேசியிருக்கிறார். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக தலைமையில்தான் கூட்டணி அமைந்திருக்கிறது. அதில் தேசிய கட்சியான பிஜேபியும் அங்கம் வகிக்கிறது. இதுதான் உண்மை. ஆனால் இந்த உண்மை நிலையை மறைத்து ஏன் அவர் டெல்லி அணி என்று பெயர் வைத்தார் என்று தெரியவில்லை. தேசிய அளவிலே பிஜேபிக்கும் காங்கிரசுக்கும் தான் போட்டி. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இங்கு தேர்தல் காலத்திலே 2 அணிகளுக்கு போட்டி என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணிக்கும் திமுக தலைமையிலான அணிக்கும் தான் அந்த போட்டி என்பதை அவரும் உணர்வார், நாடும் இதை அறிந்திருக்கிறது. இன்னொன்றையும் சொல்லியிருக்கிறார், திமுக தவிர யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது பிஜேபி ஆட்சியாகத்தான் இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆனால் பிஜேபி தலைமையே என்ன சொல்லி இருக்கிறது? தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அஇஅதிமுக தலைமையில் தான் கூட்டணி, அஇஅதிமுக தான் அந்த கூட்டணிக்கு, எங்கள் கூட்டணிக்கு தலைமை. மாண்புமிகு எடப்பாடியார் அவர்தான் எங்களுடைய அணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என்று தெளிவாக சொன்ன பிறகு அது எப்படி பிஜேபி ஆட்சியாக இருக்கும்? அவர் பொதுவாக இன்றைக்கு கடந்த சில நாட்களாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதற்றத்தோடு இருப்பது நன்றாக தெரிகிறது. இன்னும் சொல்ல போனால், அதாவது காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலே பங்கு, அதிகாரத்திலே பங்கு என்ற அந்த கோஷத்தை வைத்த பிறகு அவர் இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லி வருவதாகத்தான் நான் கருதுகிறேன். ஆனால் அவர் இப்பொழுது விரக்தியின் விளிம்பில் இந்த வார்த்தையை வருவதாகத்தான் நான் கருதுகிறேன். காரணம், அதாவது திரு செம்மலை, இது திமுகவுடைய கருத்து மட்டும் கிடையாது. திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே ஒரு ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க. அதிமுகவோடு பாஜக கூட்டணி அமைந்திருந்தாலும் கூட பாஜக கையில் தான் அதிமுக இருக்கு, அமித்ஷா கையில் தான் எடப்பாடி இருக்காரு, டெல்லியோடைய கண்ணசைவில் தான் என்டிஏ கூட்டணி நகருது அப்படின்ற பார்வையில ஒட்டுமொத்தமா திமுக கூட கூட்டணி அமைத்திருக்கிற காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் போன்ற எல்லா கட்சிகளும் இந்த டேர்ம்ல நிக்கிறாங்களே. அதாவது திமுக கூட்டணியில இருந்து கொண்டு திமுகவின் கருத்துக்களைத்தானே கூட்டணி கட்சிகளும் பிரதிபலிக்கும். அதாவது ஒன்றை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது பிஜேபி கையில் தான் அதிமுக இருக்கிறது. அதாவது மாண்புமிகு அமித்ஷா சொன்னபடிதான் அதிமுக கேட்கிறது. மோடி அவர்களுடைய கண்ணசவில் தான் அதிமுக இருக்கிறது எல்லாம் சொல்லுவது, அதுதான் அவர்கள் அடிக்கடி சொல்லுகிற வெறுப்பு அரசியலை அவர்கள் தான் காட்டிக் கொள்ளுகிறார்கள். இப்பொழுது தேசிய கட்சியான பிஜேபி மத்தியில் மட்டும் ஆட்சியில் இல்லை, 17 மாநிலங்களிலே ஆட்சியிலே இருக்கிறது. அப்படி என்றால் அந்த மாநில மக்கள் எல்லாம் பிஜேபி ஆட்சியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஏன்னா மக்களுக்கு, அந்த மாநில மக்களுக்கு அவர்களுக்கு தெரியாமல் தான் அந்த முடிவை எடுத்தார்களா, அந்த தேர்வை செய்தார்களா என்பதை புரிந்து பார்க்க வேண்டும். காரணம், இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அதாவது கூட்டணி ஆட்சி என்று அவர்கள் சொன்ன பிறகு நாங்களும் அந்த கூட்டணி ஆட்சியிலே அந்த வலையில சிக்கிக் கொள்வோம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். நிச்சயமாக அப்படி இல்லை. அதாவது பிஜேபி பல மாநிலங்களிலே டபுள் என்ஜின், அதாவது இரட்டை என்ஜின் ஆட்சி என்று அவர்கள் சொன்னாலும், அதாவது மத்தியிலும் பிஜேபி ஆட்சி, மாநிலத்திலும் பிஜேபி ஆட்சி என்ற அர்த்தம் அல்ல. அதாவது மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கிற மத்திய அரசுக்கு அனுசரணையாக இருக்கிற மாநில ஆட்சி, அதுதான் இரட்டை என்ஜின் ஆட்சி என்று சொல்வது. ஆனால் இவர்கள் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஏதோ மாநிலத்தில் அதிமுக ஆட்சிக்கு வந்தால்
அந்த ஆட்சியை கபலீகரம் செய்து பிஜேபி ஆட்சியை இங்கு கொண்டு புகுத்துவார் என்று தவறான கருத்தை அவர்கள் சொல்லி வருகிறார்கள். ஆனால் உள்ளபடியே கடந்த மாண்புமிகு எடப்பாடியார் 4.5 ஆண்டு கால ஆட்சியில மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமாக இருந்த காரணத்தினால்தான் பல்வேறு திட்டங்களை இங்கு தமிழ்நாட்டில் அமல்படுத்த முடிந்தது. ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு பிஜேபி அரசோடு மத்திய அரசோடு சண்டைக்கோழி சண்டைகள் போட்டுக் கொள்வதை போல இவர்கள் அதாவது இணக்கமாக இல்லாததால், அதாவது ஒத்து போகாததால், அந்த ஒருங்கிணைப்பு இல்லாததாலே இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பல திட்டங்கள் இன்றைக்கு தடைபட்டு இருக்கிறது. எனவே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலே எங்கள் எடப்பாடியார் சொன்னவர்களை தனித்து ஆட்சி அமைத்தாலும் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபி அரசாங்கம் இந்த அனைத்து அமையப் போகிற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு உறுதுணையாக இருந்து பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் துணை புரிவார்கள். அதைத்தான் இவர்கள் தவறாக புரிந்து கொண்டு அவர்கள் காழ்ப்புணர்ச்சியோடு பேசுகிறார்களே தவிர வேறு அல்ல. எனவே அதாவது இன்னொன்றையும் சொல்லுகிறார்கள். அதாவது நேற்றைக்கு அவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதாவது தமிழ்நாட்டிலே எதிர்மறையான, அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை எங்கும் இல்லை என்று சொல்லுகிறார். இது எப்படி உண்மை? எப்படி இது சரியான வாதமாக இருக்கும்? கடந்த பல மாதங்களாக அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், தத்துவ அமைப்பாளர்கள், டாஸ்மாக் ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், தூய்மை பணியாளர்கள் என கிட்டத்தட்ட அனைத்து தரப்பு மக்களும் மன அமைதி இல்லாமல் திமுக ஆட்சிக்கு எதிராக காலவரையற்ற போராட்டங்களை களமிறக்கி தமிழ்நாட்டை போராட்டகள பூமியாக மாற்றியுள்ள நிலையில முதலமைச்சரால் எப்படி அதாவது புரோ இன்கம்பன்சி என்று இவரால் சொல்ல முடிகிறது? எப்படி இவரால் பார்க்க முடிகிறது? இவ்வளவுக்கு பிறகும் வெல்வோம் ஒன்றாக என்று எப்படி இவரால் சொல்ல முடிகிறது? எனவே இந்த ஆட்சி நீடிக்காது என்பதற்கு மக்கள் சந்திக்கும் சோதனைகளும் படும் வேதனைகளுமே சாட்சியாக இருக்கும். எனவே இன்றைக்கு அரசியலை பொறுத்தவரையில அவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை இல்லை என்பதாலே விரக்தியின் விளிம்பிலே அவர்கள் பேசிக் கொள்ளும். விரிவான கருத்துக்களை பயந்துகிட்டீங்க திரு செம்மலை. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக பாஜகவுடைய மூத்த தலைவர் திரு கரு நாகராஜன் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். இந்த சட்டமன்ற தேர்தலில் ஸ்டேஜை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தீர்மானிச்சிருக்காரு. வெல்ல போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா அப்படின்னு நேற்று அந்த ஸ்டேஜை அறிவிச்சிருக்காரு. ஸோ டெல்லி அணி அப்படின்னு யாரை குறிப்பிடுறாரு? வழக்கமாக மக்களவை தேர்தலில் தான் மோடியா ஸ்டாலினா அப்படின்ற கேள்வி எழும். இந்த முறை டெல்லியை சட்டமன்ற தேர்தலில் முன்னிறுத்திருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக தமிழகத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணிங்கிறது தான் இங்க தேசிய ஜனநாயக கூட்டணியா இருந்தாலும் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் முதல்வராகிற ஒரு தேர்தல் இது தமிழ்நாடு அணி டெல்லி அணி என்று சொல்ல முடியாது. திமுக அணி அதிமுக அணி தான் என்று சொல்ல முடியும். பாஜகவை முன்னிறுத்தியே இவர்கள் பிரச்சாரம் அமைவது ஆச்சரியமான ஒன்று. ஏனென்றால் இங்கே இருக்கிற பிரதான எதிர்கட்சி தலைவரான அவருடைய தலைமையிலே அமைந்திருக்கிற கூட்டணியை முற்றிலுமே அவர் மறைக்க புறக்கணிக்க திட்டமிடுவது ஏன் என்று தெரியவில்லை. தமிழ்நாடு அணி டெல்லி அணி எல்லாமே இந்திய அணிகள் தான். தமிழ்நாடும் இந்தியாவில தான் இருக்கிறது. தமிழ்நாடா டெல்லியா என்று கேட்பது என்னன்றது புரியவில்லை. டெல்லியில பாஜக ஆட்சி இருக்கலாம், ஆனா பாஜக என்பது மத்திய ஆட்சி. இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவான ஆட்சி தான் பாஜக ஆட்சியாக இருக்க முடியும், பாஜக ஆதரவு பெற்ற ஆட்சியாக இருக்க முடியும். இதுல டெல்லி அணி தமிழ்நாடு அணிக்கு என்ன வேலை இருக்கிறது என்று தெரியவில்லை. நிச்சயமாக இங்க இருக்கிற போட்டி திமுக அணியா அதிமுக அணியா அதுதான் இன்னைக்கு களத்துல போட்டி இருக்கு. ஏற்கனவே முதல்வர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, இந்த தேர்தலுடைய போட்டி திமுகவிற்கும் அதிமுக அணிக்கும் தான், திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் தான் பலமுறை சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப லேசா அதை திசை திருப்பி வெளியேறுவது டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா என்பது பேசுவது அது ஒரு போல் தெரிகிறது. ஏதோ டெல்லிக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை, மத்திய அரசுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை. மத்திய அரசு ஆதரவான ஒரு ஆட்சி தமிழகத்தில் அமையுமானால் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கும் என்பது நிச்சயமான உண்மை. இந்த 11 மருத்துவக் கல்லூரிகளை கடந்த ஆட்சியில பெற்று தந்த
எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அண்ணன் வருங்கால முதல்வர் அவர்கள், இந்த ஆட்சியில ஒரு மருத்துவக் கல்லூரியாவது நாம் பெற்றிருக்கிறோமா? இதே மதுரையில எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி தாமதத்திற்கான காரணம் அதனுடைய மறு மதிப்பீடு, 3 ஆண்டுகள் கொரோனா காலத்தினுடைய பிரச்சனை, ஜெய்கா ஜப்பான் நிறுவனத்தினுடைய கடன் கொடுக்கிற அந்த பிரச்சனை, எந்த இடத்தை தேர்வு செய்வது என்று நமக்குள் இருந்த பிரச்சனை, இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு எய்ம்ஸ் உருவாகி இருக்கிறது. கடந்த 10 ஆண்டு கால திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியிலே எய்ம்ஸ் போன்ற ஒரு மருத்துவமனையை நாம் சிந்தித்து கனவு கூட கண்டதில்லை. ஆனால் இன்றைக்கு அது திறப்பு விழாவுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் எந்த உதவியும் ஒத்துழைப்பும் அங்கே செய்யவில்லை. அதை குறைபாடாகவே வைத்திருக்க வேண்டும். அந்த மருத்துவமனை திறக்கப்படக்கூடாது என்பதுதான் இவருடைய கருத்தாக இருக்கிறது. இன்றைக்கு விஸ்வகர்மா என்ற ஒரு திட்டம், அந்த விஸ்வகர்மா என்றவுடன் இவர்கள் ஒரு ஜாதிய நோக்கத்தில் அதை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். கைவினை கலைஞர்களுக்கு அது எல்லா வேலைகளும், பூக்கட்டுகிற சகோதரியாக இருந்தாலும் சரி, ஒரு மாவரைக்கிற எந்திரத்திலே பணியாற்றுகிற சகோதரியா இருந்தாலும் சரி, ஒரு கைத்தொழில் செய்கிற எந்த தொழில் செய்கிற மக்களுக்கும் 1 லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன் கொடுப்பதற்கு மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்தது. ஆனால் அந்த திட்டத்தை ஏற்க மாட்டோம் என்று சொல்லி தமிழகத்தில் மட்டும் 7,34,000 பேர் பதிந்து வைத்திருந்தார்கள். ஆனால் அதை இவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த திட்டம் இங்கே செயல்படுத்தப்படவில்லை. அதே போன்று தேசிய கல்விக் கொள்கை உட்பட பல்வேறு நல்ல திட்டங்களை மாநில அரசு ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த சூழலால் பாதிக்கப்படுவது திமுக அரசு அல்ல, திமுக தலைவர்கள் அல்ல, தமிழக மக்கள் என்பதை நாம் நல்ல தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில இன்னைக்கு மத்தியிலே இருக்கிற ஒரு ஆட்சி, இங்கே மாநிலத்திலே அதனுடைய கூட்டணி கட்சி ஆட்சி அமையும் போது நல்ல திட்டங்களை மேலும் மேலும் கேட்டு பெற முடியும், விரைவாக பெற முடியும். இப்பொழுதும் கடந்த 10 ஆண்டுகளில் 11 ஆண்டுகளில் 11,40,000 கோடிக்கான திட்டங்களை மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. மத்திய அரசுடைய திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு பலன் கொடுத்திருக்கு. இதன் மூலமாக எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்புறீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு கருநாகராஜன். அடுத்ததாக திமுக சார்பாக திரு ராஜீவ்காந்தி இணைகிறார். திரு ராஜீவ்காந்தி, தற்போது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அப்படின்னாலே அது உள்ளூர் ஆட்டக்காரர்களால் ஆடுகளத்தில் தீர்மானிக்கப்படக்கூடிய வெற்றி தோல்வி. இப்ப டெல்லியில இருந்து பாஜகவை முன்னிறுத்தி இந்த ஆடுகளத்தில் பிரதான போட்டியாளராக நிறுத்துறதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கா? ஏன் டெல்லி அணியை உள்ளூர்